हेलो 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 நீங்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கும் பூக்குளத்தை சேர்ந்த பூதாத்தனை சேர்ந்த அண்ணன் உயிரிழந்த அழகுராஜா அவர்கள் குழுவினரால் வீரமாண்டி கட்டபொம்மன் நாடகம் அதிகமாக நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டிருக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நாடகம் ஆரம்பம். हेलो 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 கண்ட நாள் முதலால் காதல் பெருகுதடி கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனே முருகா 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 கல்விக்குரிய கலைவாணி நின் கலனடி மனுவே கருணை செய்வாய் கல்விக்குரிய கலை
பல்வகை புகழ் மாறி பகல் மொழி மாது பாரதினி கடக்கன் பாருங்கள் நீது கல்விக்குரிய மாணி மாணி இயலிசை நாடகம் என்னும் தமிழ் விரிவாய் இருப்பது விதம் தமிழ்வது திரிவாய் நயமுத்து துயர் வைத்து தழுதழல் புரிவாய் தருணம் இதுவே உந்தன் அருள்மலை பொழிவாய் தருணம் இதுவே உந்தன் அருள்மலை பொழிவாய் கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி கருணை சிவேனே கல்விக்குரிய கும்பநக்கீர ஞான சம்பந்தரோடு குலவிய நால்வர் விட்டு கூட்டல் பொன்னாடு சுப்பனக்கிற சமந்தரோடு கம்பன் நம்பையன் காலமீகனும் பாடும் கவிமணி உணதருள் ககனர் கொண்டாடு கவிமணி முழுந்தது கலந்திருந்தாரு கவிமணி உணதருள் ககனர் கொண்டாடு கவிமணி முழுந்தது கலந்திருந்தாரு கல்விக்குரிய கலைவாணி கல்லடி பணிவன் கருணை செய்வாள் கல்விக்குரிய கலைவாணி 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 உன்னை முழு முதலே உன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகுடலுள் பிறந்த குருவே குருவே உன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த திருவுருவே குருவே குருவே உன்னை முழு முதலே அன்னை தன்னை நீயே அப்பயம் பண்ணேனே எழுநூறு இருந்து உன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த முழு குருவே 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 உன்னை முழு முதலே நான் உன்னை நினைக்காமல் ஒரு பொழுதும் இல்லை உன்னை நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை மனம் நாதத்தான் நின்றவில்லை பொழுதே கல்லுடன் நீ இருந்து எழுநூறு நீ இருந்து இசைமலை பொழிவா உன்னை முழு முதலே மூத்த கணபதியே முருகனுடன் பிறந்த முழுகிறதே குருவே குருவே உன்னை முழு முதலே வணக்கம் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீர பலம் சேரும் இனிமையும் சேரும் சாரீர பலம் சேரும் இனிமையும் சேரும் நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி
மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் மதுரை அரசி மீனாட்சி தேவி மணிக்கரம் கிளியும் இசை பாடும் கன்னித்தமிழ் தேனி தாயே மீனாட்சி தாயே கன்னித்தமிழ் தேனி கருணை புரிவாய் கரம் குதித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா கரம் குதித்தேன் என்னை கடைக்கன் பாரம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தரவே உடலில் உறுதி இசைக்கு வேண்டும் ஒழுக்கமும் நேர்மையும் தர வேண்டும் மாணவன் சோதரி உமாமகேஸ்வரி அம்பா மாணவ சோதரி உமாமகேஸ்வரி மங்களம் சோழு ஸ்ரீ புவனேஸ்வரி மங்களம் சோழு ஸ்ரீ புவனேஸ்வரி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி வாழ்வினில் உன்னை பாடும் வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி தாயே தாயே விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணர்வேண்டி கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே முழிச்சோம் தாடாம பொறுப்போட செஞ்சு முடிப்போம் தாமரை பூவாக அகமலரும் தாய் முகமறக்காம நித்த நினைச்சு கையில இருந்த மேல அதை கண்டிடு பண்ணிய நாள நெஞ்சில உள்ளது போல அதை நிம்மதி தந்திடு மேல பணத்தாலே நிம்மதிதான் கிடைக்காது பணக்காரே மனசுக்கு தாது ஏது அது ஏது பசிச்சாலும் தவிச்சால் இணைக்கு விட்டல நிம்மதி உண்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே ஓடிடு நதி போல மனசிருந்தா அது சேர்ந்திடமிடமெல்லாம் செலுத்திருக்கும் ஊருளவும் போல உள்ளம் வருமா பேரிடவும் பேர சொல்ல வருமா சுத்துவதாறு இங்க நித்தமம் அழுவதாறு உத்தம புத்திரன் யாரு இங்க சத்திய உள்ளவன் யாரு நேர் செல்லும் ஒரு பிள்ளை நீதான் நேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதான் பசித்தாலும் தவித்தால் இளைஞ விட்டல நிம்மதி வந்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமே விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணவில் கிடந்தால் உழைக்காமல் இருந்தால் வருங்கால நமக்கு வளமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு தானே நன்னனே ஓடு தானே நன்னனே முத்துராமலிங்கத்தேவரை பற்றி ஒரே ஒரு பாடல். பார்த்தால் சரித்திரம், படித்து விட்டால் காவியம், கேட்டால் சலிப்பு தோன்றுமா,
நாடு எங்குமே கேட்டு பாரு தேவர் பேரையா. பார்த்தால் சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சலிப்பு தோன்றுமா. நாடு எங்குமே கேட்டு பாரு தேவர் பேரையா. நாடு எங்குமே கேட்டு பாரு தேவர் பேரையா. தெய்வம் தானையா. பார்த்தால் 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 சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சலிப்பு தோன்றுமா. நடிக்குமே கேட்டு பாரு தேவர் பேரையா. பசுமுனிலே பிறந்த எங்க தேவர் தானையா. இந்த பார் முழுதும் மணங்கும் தேவர் தெய்வம் தானையா. தானையா. பார்த்தால் 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 சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சலிப்பு தோன்றுமா. நடிக்குமே கேட்டு பாரு தேவர் பேரையா. எக்குலமும் மணங்கும் எங்கள் தேவர் தானையா. நமது முக்குலத்தில் பிறந்த நமது தெய்வம் தானையா. எக்குலமும் போற்று நமது தேவர் தானையா. நமது முக்குலமும் போற்று எங்கள் தெய்வம் தானையா. முக்கடலும் முத்தமிடும் தலைவர் யாரையா. முக்கடலும் முத்தமிடும் தலைவர் யாரையா. பூதத்தான் மக்கள் எல்லாம் வணங்கும் தேவர் தெய்வம் தானையா. பார்த்தால் 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 சரித்திரம் படித்து விட்டால் காவியம் கேட்டால் சலித்து தோன்றுமா. நடிக்குமே கேட்டு பாரு தேவர் பேரையா. நடிக்குமே கேட்டு பாரு தேவர் பேரையா. வாங்கண்ணே பப்புனே. புரியணும் முதல்ல அவர் புரியணும். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அமைதி. கொஞ்சம் லைட்டா பேசு வாலிபம். ஏன்னா நாங்க வந்து அமைதி சொல்லிடுவோம், நீங்க அமைதியா தான் உட்காந்துருப்பீங்க. அமைதியா தானே உட்காந்துருக்காங்க. போற ஊர்ல போல அமைதி அமைதி சொல்லி சொல்லி பழக்கமா போச்சு. பழக்க தோசமா மாப்பிள மாமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்காங்களா? என்ன ஒண்ணு எந்திரிச்சு போக சொல்றீங்களா? இதுக்காண்டி குப்பரை படுக்க சொல்றியா? இல்ல தூங்க சொல்றீங்களா? உட்காந்துருக்கால மரியாதையே சொல்லணும். ஏன்னா நம்ம கிராமம் மாதிரி கிராமத்தை பார்க்க முடியாது. ஆமா. ஏன்னா பூதத்தாளுங்கிறது நாகரிகமான கிராமம், நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம், நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற கிராமம், நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம். ஏன்னா சில ஊர்ல பொச்சக்கயிறு கொச்சக்கயிறு அடிப்பாங்க. இங்கிட்டு ஆண்கள் அங்கிட்டு பொங்கல். என்ன பொங்கல் பூரி புளியோதரை இல்லப்பா, ஆண்கள் பெண்கள் தனித்தனியா உட்கார வச்சிருப்பாங்க. நம்ம ஊர் ஒரு கட்டுப்பாடான ஊரு. என்ன கட்டுப்பாடு? குடும்ப கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு. அதனாலதான் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் ஒண்ணு மண்ணுமா உட்கார வச்சிருக்காங்க. எதனால? உங்க மேல நம்பிக்கைனால. இதுக்காண்டி பபுன்காரன் சொல்லிட்டானே, நம்பி 1 மணிக்கு மேல கையை ஐட்டத்துல வச்சிடக்கூடாது. கமிட்டி கையில வச்சு எங்களை வம்பளை மாட்டி விட்டுற கூடாது. ஏன்னா உழைக்கிறோம்ல நாங்க, காசு கொடுத்த மகராசம்ல நீங்க. அப்போ உங்களோட மரியாதையை சொல்லணும். ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும், பெண்களுக்காக பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும். ராஜா மாத்தி சொல்ற. ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல யாரடா அவங்க எப்படி உட்காந்து போறாங்க? அவங்களுக்கு தேவையா? அவங்க உரிச்சாச்சு உட்கறாங்க, ஓரமாக உட்கறாங்க, நிமிந்தில் உட்கறாங்க, குப்பரை உட்கறாங்க, இப்படி பப்பரப்பான உட்காராங்க. நம்மளை நாடகம் முடிகிற படிக்க அமைதியாக இருக்கணும். எந்த சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டால் மைக்கு வெளியே எடுக்கும், நாங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கெடுக்கும். அப்புறம் காலையில் வந்துக்கிட்டு பப்புன்னு நல்லாவே பாடலை, டான்ஸ்காரப்பில் நல்லா ஆட்டலை. என்னது நான் மாவா ஆட்டலை, ஒன்னதை எதுக்கு அந்த பிள்ளை ஆட்டுது? கையை கால ஆட்டலை குறை சொல்லாங்க. நீங்கள் சிரிச்ச முகத்தோட நாடகம் பார்த்தா நாடகம் இருக்கும். இதை விட்டுட்டு சில ஊரில் பார்த்தா சண்டைக்காரனை பார்த்த மாதிரி முன்னாடி உட்காந்துருந்தா அது மாதிரி இருக்கக்கூடாதுனால அமைதி காத்து நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண நடிகர் கிடையாது. மதுரை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், கரூர், கோயில்பட்டி எல்லாமே பொறுக்கி தேர்வு செய்த நாடக அமைப்பாளர் பாசமுக அண்ணன் புதுக்கோளத்தை சேர்ந்த VM அழகராஜ் அண்ணன் அவர்களுக்கு ஜோரம் ஒரு கைத்தட்டு தட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சிறந்த நாடக அமைப்பாளர். எந்த நாடகத்துக்கு எந்த நடிகர்களை போடணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் இந்த கட்டபொம்மன் நாடகம் மட்டும் கிடையாது, சத்யான் சாவத்திலிருந்து வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மேனகண்டம், மகமாயி, தூக்கு தூக்கி, முத்தாளம்மன், அனைத்து நாடகம் நடத்தக்கூடிய யாருன்னா அண்ணே அழகராஜ் அண்ணா அவர்களுக்கு நன்றி நடிக்கிறத வணக்கத்தை தெரிந்து கொண்டு பணியை ஆரம்பிக்கின்றோம். எல்லா ஊர்லேயும் 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சிருவோம். நம்ம கிராமம் முக்கியமான கிராமம்னால 9 மணிக்கு அந்த ஒரு அறுவாள் எடுத்துட்டு வர இருப்பாரு. உனக்கு தான் உனக்கு 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சொல்ல வந்தேன். அதனால் அமைதி காத்து நாடகத்தை பாருங்க. அதனால் பாட்டு மருத்துவம் பண்பு நாடகம் நாட்டுக்கு நல்லா படத்தை சொல்லியிருக்கிறார்கள். கல்வியிலே சிறந்த இனதிறமை கணவான்களுக்கும், கற்றறிந்த பெரியவர்களுக்கும், இனதிறமை தாய்மார்களுக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்கால இளைஞர்களுக்கும் நாட்டு மனை பொண்ணாக ஆக்கத்துடுகின்ற விவசாய பெருங்குடி நடக்குது. பொதுக்கூட்டத்துக்கு போய் தம்பி இன்னும் கொஞ்ச நாள் தான் தம்பி, நம்மளுக்கு வேக்க உடைச்சுருவாங்க. நான் இதை தலையிடவே மாட்டேன். விவசாய பிரிவு மக்களுக்கு மண்ணு போல அயராது பாடுபட்டு பாட்டாளி வருகிறதுக்கும் சுற்றுப்புறத்தில் நடத்த கிளம்புற அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும், நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராதவர்களுக்கும், வயதுக்கு வந்தவர்களுக்கு வயதுக்கு வரப்போக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், கல்யாணமானவர்களுக்கும் கல்யாணமாக துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், பிள்ளை பெற்றவர்களுக்கும் பிள்ளை. அது என்னப்பா வயிற்று வலிக்குதா? ஆக்சன் முட்டை கோஸ்து. ஆமா, புருன்னு வருது. ஆமா, நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகம் வந்து சில முக்கியமான வேலையில பார்த்து. என்ன வேலை? செந்தில் சொல்லு. வந்தவங்களுக்கு பல வேலை இருக்கும். சில பேர் நாடகம் பார்க்கணும் வருவாங்க, சில பேர் வந்தவரை பிடிப்பாங்க. எதை? பிடி சிகரெட்டு அதை வச்சுக்கிட்டு அனுப்பாங்க. எதுல? கங்க. சில பேர் திருப்பிக்கிட்டு வைப்பாங்க. எதுல? இன்னொரு சீரட் போட்டு வைப்பாங்க. ஆனா கொஞ்சம் விவரமான ஆளுக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன போடுவாங்க? வெத்தலை போடுவாங்க, பொடி போடுவாங்க, போயில போடுவாங்க. சில பேர் கூட்டத்தில் குசு போடுவாங்க. கூட்டத்தில் கொலவனா கூட சொல்லிடுவாங்க. குசு போற விஷயம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. மான பிரச்சனை. யாரு பார்க்காத பார்த்துருந்தா வேற ஒண்ணும் இல்ல, உள்ள முட்டைகோசை சாப்பிட்டது பின்னாடி புர்ரு 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 தெரிக்குது. அது மாதிரி இல்லாம மனிதனுக்கு ஆசை 100 வகைவான்னு 4 எப்படி சொல்லி வச்சிருக்காங்க தெரியுமா? ஹலோ 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 ஓகே, மியூசிக் பார்ட்டி ரெடியா? ஆசை 100 வகை வாழ்வின் ஒரு சுவைவா, ஆசை 100 வகை வாழ்வின் ஒரு சுவைவா, போது போது பல போது செத்து பலவா, இனமாடி பாடலாம் அந்த ஜோடி சேரலாம், மனப்போ கொண்டாடலாம், மனப்போ கொண்டாடலாம், ஆசை 100 வகை வாழ்வின் ஒரு சுவைவா, போது போது பல போது செத்து பலவா.
ஆசைநூறு வகை வாழ் இன்னொரு சிப்பை போது போது மன போது சென்று வரமா ஆசைநூறு வகை வாழ் இன்னொரு சிப்பை மனசோடி சேரலாம் மனம் போல் கொண்டாடலாம் வகை வாழ் இன்னொரு சிப்பை ஒரு கிராமத்தில் ஒரு பெட்டிக்காரோ பப்புனோ டான்ஸரோ நடிகர்களோ நல்லா ஆடுனாலும் பாடுனாலும் கை தட்டி ரசிங்க. 50 பேர் குடும்ப வீட்டுப்பாடு பண்ண மாதிரி கையை தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டு உட்காரக்கூடாது, காலுக்குள்ளதான். ஏன்னா ரசிகர் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. உங்களை வச்சு தான் நாங்கள், எங்களை வச்சு நீங்கள் கிடையாது. நீங்கள் ஆரவாரம் பண்ணிங்கன்னா நாடகம் நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னு கம்முன்னு உட்காந்துருந்தீங்க, நாடகத்தை 3 மணிக்கே முடிச்சு ஓப்பி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி போயிடுவோம். ஏன்னா வந்திருக்கிற நடிகர்லாம் அருமையான நடிகர் வந்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. இந்த கிராமத்தில் வருஷம் வருஷம் நாடகம் எடுத்துறீங்க. எத்தனையோ கோமாளியில் பார்த்துருப்பீங்க. இந்த கோமாளி வேஷம் போகிற ஆளுலாம் வந்து பாடிட்டு கதை சொல்லுவாங்க. ஆனால் நான் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம், எனக்கு இந்த கதை சொல்கிற பழக்க வழக்கம் சுத்தமாக பிடிக்காது. தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். ஏன், இன்னைக்கு நாட்டில் என்ன நிலவரம், என்ன பிரச்சனை, அதை மட்டும் தான் பேசுவேன். அதான் 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாடு என்ன நாடு? தாய் நாடு. ஏன் தாய் நாடு பேர் வச்சாங்க? ஏன் தந்தை நாடுன்னு வச்சிருக்கலாம்ல? ஏன் மதினியா நாடுன்னு வச்சிருக்கலாம்ல? ஏன் கொழுந்தியா நாடுன்னு வச்சிருக்கலாம்ல? ஏன் வச்சாங்க? நம்மளெல்லாம் 10 மாதம் செமந்து பெத்தெடுத்தது யாரு? ஒரு பெத்த தாய். அதனால தான் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் இந்த தாய் நாடு பேர் வச்சாங்க. இந்த தாய் அமைதியா இந்த தாய்மாரெலாம் பார்த்தீங்கன்னா சிரிச்ச மொத்தம் உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஆண்கள் கூட்டத்தை காட்டிலையும் பெண்கள் கூட்டம் தான் அதிகம். நல்ல சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. அங்கே இருடா டே, அங்கே என்னமா பேசுறீங்க 2 பேரு? என்ன பேசுறாங்க தெரியுதா? என்ன பேசுறாங்க? வீட்டுக்கு என் முகரே கட்டில உன் முகரே கண்ணில் பாரு போத. அதனால பார்த்தீங்கன்னா இந்த தாய்மாரெலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிற தாய்மார்களுக்கு, நான் சொல்ல போகிற விஷயம் உண்மை நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லி முடிச்சோன்னே கை தட்டுங்க. இது முக்கியமான விஷயம். நான் சொல்கிற முதல் டிப்ஸ் உங்களுக்கு தான். இந்த அமைதியா இருக்குடா, ஊடாலாம் பேசக்கூடாது. நாடகம் சரியா? அப்படி பேசுனா வீட்டுக்கு போய் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னன்னா, இன்னைக்கு டச் செல் வந்துருச்சு. நோக்கியா, சாம்சங், ரெட்மி, ரியல்மி, எம்ஐ இந்த செல்லு வச்சுருக்கனால தப்பு முடியாது. தயவு செய்து நம்ம கிராமத்தில் சொல்கிறேன், இந்த தாய்மார்கள்ட்ட இந்த டச் செல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக் பாருங்கள், யூடியூப் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பாருங்கள், எல்லாம் பாருங்கள். உங்கள் காலில் விழுகாத குறையாக கேட்குறேன், உங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த செல்லை கொடுக்காதீங்க. என்ன காரணம் தெரியுமா? மதுரையில் சாயந்தரம் என்ன நினைச்சு தெரியுமா? ஒரு 6 வயசு ஆம்பளை பையன் குழந்தைக்கு செல்லை பற்றி என்ன தெரியும்? வாட்ஸ்அப் அப்படியே செல்லை பிரைட்னஸை ஃபுல்லாக ஏற்றி கண்ணுக்கு முன்னாடியே செல்லை வச்சு பார்த்து ஒரு 5 மணி நேரம் கொஞ்ச நேரத்தில் கண்ணில் தண்ணி ஒழுகி இன்னைக்கு மூளை வளர்ச்சி கம்மியாகி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. எதனால? செல்லுனால. அதே மாதிரி மதுரையில் ஒரு 18 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை செல்லை சார்ஜர் போட்டுக்கிட்டே பேசி அந்த சார்ஜர் ஹீட் ஆகி வைரஸ் ஏறி செல்லு வெடிச்சு அந்த பிள்ளை காது வெடிச்சு மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. எதனால? செல்லுனால. அதே மாதிரி இந்த பயலுக விளையாண்டாங்க பார்த்தீங்களா? ஃப்ரீ ஃபயர் கேம்னு ஒரு கேமு. இந்த கேம் விளாண்டு ஏற்கனவே 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த கேம் நடந்து மூஞ்சியை பார்த்துருக்கீங்களா? இந்தா உயிர் போகிற மாதிரியே விளாண்டாங்க, உயிரும் போயிடுச்சு. எதனால? இந்த செல்லுனால.
அதனால இந்த பூதத்தான் கிராமத்தில் தாய்மார்கிட்ட காலில் விழுகாத குறையாக கேட்குறேன். இந்த செல்லுகளை உங்கள் குழந்தைகள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தை உயிருக்கு கெடு வைக்கிற முதல் எதிரி நீங்கள் தான். நான் எல்லா கிராமத்திலையும் சொல்கிறேன், நம்ம கிராமத்திலையும் சொல்கிறேன். நன்றி நன்றி எடுத்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க 100க்கு 100 பொய். இன்னைக்கு தமிழ்நாட்டில் யார் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100க்கு 100 வட மாநிலத்துக்காரங்க தான் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள இருக்காங்க. மதுரையில் போய் பாருங்க, டோல்கேட்டில் 50 பேர் நிற்கிறேன், சினிமா தேட்டரில் 25 பேர் நிற்கிறேன், ஹோட்டலில் 40 பேர் நிற்கிறாங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் இருக்க மாட்டாங்க, வட மாநிலத்துக்காரங்க மட்டும்தான் இருக்க போகிறாங்க. இது 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி இந்த வட மாநிலத்துக்காரங்க சாப்பாடை பார்த்துருக்கீங்களா? சிக்கன் ரைஸு, எக் நூடுல்ஸு, ஷவர்மா, பானிபூரி. ஷவர்மானா என்ன தெரியுமில? மதுரையில் பார்த்துருக்கீங்களா? இந்த கட்டையில் தொங்கிட்டு இருப்பாங்க, பீ ஒழுகுன மாதிரி பொலன்னு ஒழுகும். அதே மாதிரி இந்த பானிபூரியை பார்த்துருக்கீங்களா? இந்த தாய்மார்கள்லாம் பானிபூரி சாப்பிட்றீங்களே, அதில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் சாப்பிட்றீங்க. இந்த ஓட்டையை போட்டு உருளைக்கிழங்கு வைக்கிறாங்கல்ல, மதாமே ஒன்றுக்கு இருந்துட்டு கைகள் உண்ணானான்னு தெரியுமா? அது மூத்திரத்தை வாங்கி குடிச்ச மாதிரி அப்படி ஒரு குடிச்சிட்டு போகிறீங்க. வட மாநிலத்தில் என்ன நடந்துச்சு? இந்த பானிபூரி கடை வச்சுனவே ரசத்தண்ணி பத்தலன்னு சொல்லி டப்பாவில் ஒன்றுக்கு இருந்து உள்ளே ஊற்றிட்டு போயிட்டேன். அதையும் வாங்கி குடிச்சிட்டு தான் போகிறீங்க. அதனால் இந்த பானிபூரி, ஷவர்மா, ரைஸு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா 100 வயசு வாழ்கிற நீங்கள் 60 வயசில் மேலே போய் சேர்ந்துருவீங்க. 100க்கு 100 உண்மை. இது எல்லா கிராமத்திலையும் சொல்கிறது, நம்ம பூதத்தலம் கிராமத்திலையும் சொல்கிறேன். நன்றி நன்றிங்கிறத வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டில் சைவத்தை சாப்பிடுங்க. இந்த இப்போ சைவ சாப்பாடு போட்டாங்க, முட்டைக்கோசு பொரியல், உருளைக்கிழங்கு, தக்காளி கூட்டு, அது மாதிரி சாப்பிடுங்க. அசைவம் சாப்பிடுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல மீனை சாப்பிடுங்க, நாட்டுக்கோழியை சாப்பிடுங்க. ஒன்று சாப்பிடாதீங்க, பிராய்லர் கோழி. ஏன் இந்த பிராய்லர் கோழியை வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா? இம்புட்டோன்னு கோழியை ஒரு ஊசியை போட்டு இந்த கோழியை தண்டி ஆக்கிறாங்க. இந்த கோழியை சாப்பிட்டா என்ன விளைவு தெரியுமா? கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு நேர கர்ப்பப்பையை போய் தாக்கு, குழந்தை பிறக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 13 வயசுக்கு வந்த பிள்ளைங்க இன்னைக்கு 8 வயசுக்கு வர காரணம் இந்த பிராய்லர் கோழி தான். அதனால எதை வேணாலும் சாப்பிடுங்க. இந்த பிராய்லர் கோழி 100க்கு 100 அறவே வெறுத்துருங்க. இது உண்மை. நன்றி நன்றி கெடுத்த வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி, நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? தலையிலேருந்து கையெடு பூசாரியாக இருந்துக்கிட்டு தலையில் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்க. ஆமாம். தமிழ்நாட்டோட தலைநகர் எந்த ஊரா? டேய், தமிழ்நாட்டோட தலைநகர் எந்த ஊர்? சென்னை. தமிழ்நாட்டுக்கே தலைநகரா சென்னை. நேற்று மெட்ராஸ் போயிருந்தேன் எங்கள் அக்கா வீட்டுக்கு. கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு ஆட்டோ காட்ட அட்ரஸ் கேட்டேன், அண்ணே இந்த சைதாப்பேட்டைக்கு எப்படி போகணும்னு. அதுக்கு